வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகிறது நாம் அழைக்கும் சுவையான பழம் மஸ்கு மெலன் அல்லது முலாம்பழம்னு சொல்லலாங்க. இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மைகளை கிடைக்கும். சொன்னால் ஆச்சரியமாகவே இருக்கும். முடிவில் ஒரு ஹெல்த்தி டிப் இருக்குது. அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அது என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க. மஸ்கு மெலன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு பழம்னே சொல்லலாம். தமிழில் இதற்கு முலாம்பழம் என்று சொல்கிறாங்க. இது வெப்ப நாடுகளில் வளரக்கூடியது. உடல் சூட்டையும் குறைக்கும் தன்மை கொண்டது. முதலாவதாக உடல் வெப்பத்தை குறைக்கும். முலாம்பழம் வெயில் காலத்தில் நம்ம உடல் சூட்டையும் குறைக்க உதவுகிறது. இது ஒரு நச்சு நீக்கியும் சொல்கிறாங்க. இரண்டாவது, டயபெட்டி உள்ளவர்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. குறைந்த சர்க்கரை அளவு உள்ளதுனால டயபெட்டிக் நோயாளிகளுக்கு நல்லா சாப்பிட்லாங்க. ஆனால் அளவோடு தாங்க சாப்பிட்ணும். மூன்றாவது, செரிமானத்திற்கும் உதவுகிறது. இதில் உள்ள ஃபைபர் செரிமானத்தை மேம்படுத்தும், கேஸ்ட்ரிக் பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்தும். நான்காவது, தோல் மற்றும் முடிக்கு ரொம்ப நல்லதுங்க. விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி இருக்கிறதுனால இது தோல் ஒளிர்ச்சி மற்றும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுதுங்க. ஐந்தாவது, கண்களுக்கு நல்லது. விட்டமின் ஏ கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகிறதுங்க. ஆறாவது, உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறதுங்க. குறைந்த கலோரி, அதிக நீர் உள்ளடக்கம் இதில் இருக்குங்க. பாடியில் செய்கிறவங்க காம்ப்ளெக்ஸாக சேர்த்துக்கலாங்க இதை. ஏழாவது, இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும். பொட்டாசியம் நிறைந்ததுனால இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடாக வச்சுக்குதுங்க. எப்படி சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா, வெட்டி வெறும் பழமாகவும் சாப்பிட்லாம், ஜூஸ் மாதிரியும் குடிச்சு போட்டு சாப்பிட்லாம், ஸ்மூதி போல் செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம், சாலட் போலவும் கலந்து சாப்பிட்லாங்க. ஒரு சிறந்த ஐடியா என்னென்னு பார்த்திங்கன்னா, மஸ்மெலன் பானகம்னு சொல்லுவாங்கங்க. முலாம்பழத்தை பிடுங்கி சிறிது இளநீர் சேர்த்து மிக்சியில் அரைச்சி குடிக்கும்போது ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. மஸ்கு மெலன் எப்பொழுது சுத்தம் செய்து சாப்பிடணுன்னா, வெட்டியதும் உடனே சாப்பிடணுங்க. இல்லைனா பாக்டீரியா வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இது போன்ற ஆரோக்கியம் பற்றி வீடியோக்கள் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.